சீனியர் எல்லாமே பேப்பர் மாற்றி போட்டு தான் நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். டிக் 2ல் வச்சு தான் டைப் பண்ணணும், பேப்பரை மாற்றி போட்டு தான் டைப் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். இன்னுமே சில பேருக்கு வந்து அந்த இன்னும் டைமிங் வரல அப்படின்னா பேப்பரை திருப்பி போட்டதுக்கப்புறம் அந்த 3வது பேரா பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் வருது. ஸோ அந்த மாதிரி வேறு யாராவது அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எப்போதும் போல் சிங்கிள் சீட்லேயே 1.5 எப்போதும் போல் மார்ஜினோட அளவு வச்சு அந்த பேப்பருக்கு பேக் சைட்லேயே வச்சு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ஓரளவு மிஸ்டேக் நீங்கள் கம்மி பண்ணலாம். லைன் வந்து ஒமிட் ஆகாது. லைன் வந்து லாஸ்ட்டில் வந்து 2 லைன் 3 லைன் விட்டுறீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சீனியர் எல்லாமே. அதே மாதிரி சீனியருக்கு வந்து லெட்டர் வந்து பெருசாக இருக்குது, ஃப்ரண்ட் பேஜில் வச்சு நீங்கள் டைப் பண்ண முடியலை, டைப் பண்ணால் கீழே வந்து ஒரு 2 லைன் விடுற மாதிரி இருக்குது, அடிக்க பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் வேறு ஒரு பேப்பரில் டைப் பண்ணுறீங்க, வேறு ஒரு பேஜில் டைப் பண்ணுறீங்க. ஸோ அதுவுமே தப்பு தான். லெட்டர் அப்படின்றது 1 பேஜில் தான் நம்ம டைப் பண்ணணும். மேக்ஸிமம் எக்ஸாம் ஹாலில் சீனியருக்கு பேப்பர் பெருசாக தான் கொடுப்பாங்க. அப்படி பேப்பர் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், பேக் சைட்லேயே நீங்கள் டைப் பண்ணலாம். ஒரு மிஸ்டேக் தான் போடுவாங்க, போட்டு போகிறாங்க, நம்ம என்ன பண்ணலாம், பேக் சைட்லேயே வச்சு நம்ம டைப் பண்ணலாம். அதே மாதிரி ஜூனியர் என்ன பண்ணுறீங்க, ஜூனியர் அப்படிங்கிறது ஸ்பீடவே என்ன பண்ணுறீங்க, 2 பேப்பரில் 2 பேஜில் டைப் பண்ணுறீங்க. அதுவும் மிகப்பெரிய தப்பு. ஜூனியர் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் பேஜில் அடித்தாலும் பேக் சைடில் அடித்தாலும் உங்களுக்கு ஸ்பீடை வந்து முடிச்சிட முடியும். அதனால் 2 பேராவை கொண்டு போய் தனித்தனியாக பிரித்து லாஸ்ட்டில் வர ஒரு 2 லைன் மட்டும் எனக்கு பத்தலை அப்படின்றதுனால வேற ஒரு பேப்பரில் டைப் பண்ணுறீங்க. அதுவுமே தப்பு தான்ப்பா. ஜூனியர் ஸ்பீடை நம்ம ஏதாவது ஒரே ஒரு பக்கம் மட்டும் தான் டைப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீனியர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சீனியர் தமிழுக்கு நான் சொல்கிறேன். சீனியர் தமிழ் அடிக்கிறவங்க அந்த ஹைஃபன் போட்டு பிரிக்காதீங்க. நீங்கள் எங்கேயுமே ஹைஃபன் போட தேவையில்லை. புள்ளி வச்ச எழுத்துக்கள் முன்னாடி ஃப்ரண்டில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி லெட்டர் மேக்ஸிமம் வேர்டை வந்து பிரிக்கவே கூடாது. 2 லெட்டர் அங்கே அடிச்சுட்டு மீதி இருக்க லெட்டர் ஃபுல்லாக இங்கேருந்து அடிக்கிற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்த்து டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நெடிலாக வரக்கூடிய தூ, லூ இதுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நெடிலாக வரதுக்கெலாம் அந்த டீ மாதிரி ஒரு சிம்பிள் பட்டனில் இருக்கும். சில மிஷினில் ஒத்தக்கொம்பு அப்படின்ற போடுற இடத்துல இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல வந்து நம்ம துணைக்கால் போட்டு டைப் பண்ணோம். இப்போ அப்படிலாம் இல்லை. நெடிலா போடணும் அப்படின்னா அதுக்கு லூ அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த டீ சிம்பிள் நம்ம அடித்தோம் அப்படின்னா அப்போ தான் நெடிலா விழுகுது. அப்படி தான் எடுத்துக்கிடுவாங்க. துணைக்கால் அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்டேக் தான் விடும். ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு எக்ஸாம் போங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். லெட்டரில் நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணுறது, எங்கெல்லாம் ஸ்பேஸ் வரும் எங்கெல்லாம் ஸ்பேஸ் வராது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருக்கோம். அதுவும் தெரியல அப்படின்னா இனிமேல் வந்து நம்ம லெட்டர் கிளாஸ் எடுத்து அதை நீங்கள் கற்றுக்கிட்டு போகிறது ரொம்ப சிரமம். அவங்கவுங்க இன்ஸ்டியூட்டில் எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு போங்க.